நடிகர் திலகம் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்திற்கு கதாநாயகி கிடைக்கவே இல்லை. தமிழ் சினிமாவில் இருக்கிற உச்சத்தில் இருந்த அத்தனை கதாநாயகிகள்ட்டையும் பேசி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையில தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது. சரி, இந்த படத்தையே கைவிட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த படத்துக்கு KR விஜயா அவருடைய கணவர் வேலாயுத நாயர் பைனான்ஸ் பண்றார். அதனால இந்த எல்லா பிரச்சனையும் கேள்விப்பட்ட KR விஜயா, நான் ஹீரோயினை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பெரிய ஹீரோயினை இவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஒரு கிஃப்ட் போல பார்சல் பண்ணி அதை வேன்ல ஏத்தி ஒரு ஸ்டூடியோல கொண்டு வந்து நிறுத்தி ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் அசத்தி இருக்கிறாங்க. இதை அங்கிருந்தபடியே பார்த்து கொண்டிருந்த இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் அவருடைய படத்தை இதை சீனாவே வச்சுட்டாரு. சரி, இந்த படம் எது, இந்த படத்துக்கு பின்னால் நடந்த இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். இது தமிழ் சினிமாவுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான தயாரிப்பாளர்கள ஒருத்தர் தான் K. பாலாஜி. இவர் தயாரித்த முதல் திரைப்படம் அண்ணாவின் ஆசை. இந்த படத்தை தாதா மராசி அவர் தான் இயக்குறாரு. இந்த திரைப்படம் சுமாரான வெற்றியை தான் பார்த்தது. இந்த படத்துக்கு KR விஜயாவுடைய கணவர் திரு வேலாயுத நாயர் பைனான்ஸ் செஞ்சிருக்கிறார். இந்த படம் நஷ்டம் அப்படிங்கிற செய்தியை தயாரிப்பாளர் K. பாலாஜி என்ன பண்றாருன்னா, செல்வம் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு போய் அங்கு நடித்து கொண்டிருந்த நடிகர் திலகத்திடமும் KR விஜயாவிட்டமும் கூற, நான் கால்ஷீட் தர்றேன், என்னை வைத்து படம் எடு, அந்த கஷ்டமும் நஷ்டம் எல்லாம் இந்த படத்துல சரி பண்ணிக்கலாம், அந்த படத்துல ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நடிகர் திலகம் கூறியிருக்கிறார். அப்போ K. பாலாஜி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறார். சிவாஜி கணேசன் KR விஜயா நடித்துக் கொண்டிருந்த செல்வம் படத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வாங்கி சுஜாதா பிக்சர்ஸ்ல தங்கை அப்படிங்கிற படத்திற்கான விளம்பரத்தை வெளியிட்டு இருக்கிறார் K. பாலாஜி. படத்தின் இயக்குனர் A. திருலோகச்சந்திராக இருந்தா மட்டும்தான் நான் பைனான்ஸ் செய்வேன் அப்படின்னு KR விஜயாவின் கணவர் திரு வேலாயுதம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அதை கேட்ட K. பாலாஜி ஆடி போயிருக்கிறார். ஏன்னா அது வரைக்கும் திருலோகச்சந்தர் AVMல நிரந்தரமான இயக்குனராக இருந்திருக்கிறார். அவர் எப்படி வெளிப்பட தயாரிப்பு நிறுவனம், அது நம்ம நிறுவனத்துல எப்படி படம் இயக்க சம்மதிப்பார் அப்படின்னு கேட்டிருக்கிறார் பாலாஜி. உடனே அதுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கார் வேலாயுத நாயர். அதாவது, AVM சரவணன் உங்க ஃப்ரெண்டு தானே, அவர் உங்க பேச்சை தட்ட மாட்டார் அப்படின்னு கூற, அதற்கப்புறம் K. பாலாஜி அவர்கள் AVM ஸ்டுடியோ போயிருக்கிறார். அங்க போய் இயக்குனர் AC திருலோகச்சந்திர பார்த்து, எனக்கு ஒரு படம் நீங்க இயக்கி தரணும் அப்படின்னு கூறியிருக்கிறார். அந்த அன்பு கட்டளையையும் சூழ்நிலையும் புரிந்து கொண்ட திருலோகச்சந்தர் AV மெய்யப்ப செட்டியார் மற்றும் AVM சரவணன் இந்த 2 பேருடைய அனுமதியோட பாலாஜியின் தங்கை படத்தை இயக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். வேலாயுத நாயரும் K. பாலாஜியும் சுஜாதா பிக்சர் சார்பாக சிவாஜி கணேசன், KR விஜயா, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ் ஆகிய 4 வரையும் தொடர்ந்து தயாரிக்கும் 3 திரைப்படங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார். அதன் பிறகு வெளிவந்த தங்கை திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. அதனை தொடர்ந்து பாலாஜி ஒரு முக்கியமான